நியூஸ் 4 செய்திகள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் மற்றும் மேனாள் அமைச்சர் முனைவர் பெ. பழனியப்பன் வாக்கு சேகரிப்பு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தருமபுரி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓ. மல்லாபுரம் பேரூர், திப்பிரெட்டியள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பத்திரெட்டியள்ளி, கந்தகவுண்டன் கொட்டாய், இந்திரா நகர், சுரைக்காய்பட்டி, தாளம்பள்ளம், கொண்டகர அள்ளி ஊராட்சி, திப்பிரெட்டியள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் முனைவர் பெ. பழனியப்பன் கிராமமாக வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். முன்னதாக அவர் கொண்டகர அள்ளி பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவர் பொதுமக்களிடம் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் மற்றும் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அறிவித்துள்ள வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்தார். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை. மாரிமுத்து. திப்பிரெட்டியள்ளி வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். அதேபோல கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகிற பொதுத் தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். உங்கள் பொன்னான வாக்குகளை, மரியாதையான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே பல திட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக வீட்டு பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும். நீங்க என்ன பொருள்னாலும் எடுத்துக்கலாம், அதாவது ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம், மிக்சர் என்னன்னாலும் உங்களுக்கு விருப்பப்படுறீங்க அதை எடுத்துக்கலாம், கூப்பன். அதே போல புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இது வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்து வந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் 1000 ரூபாய் கொடுத்து வந்தாங்க. இப்போ 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையை சொல்லி இருக்கிறார்கள். முதியோர் உதவித்தொகை இப்போ 1200 ரூபாய் வருது, இப்போ 1500 ரூபாய் வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையை சொல்லி இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ ஒரு 1500 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களால முடியாது, போட முடியாது, அந்த மாதிரி இப்போ 2500 ரூபாய் கொடுக்கிறேன் என்று தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல வீடற்ற ஏழைகளுக்கு 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அரசு காலி பணியிடங்கள் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல காலை உணவு திட்டம் 5வது வரைக்கும் இருந்துச்சு, இப்ப 8வது வரைக்கும் உயர்த்தி தரப்படும் என்று. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கியா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5வது வரைக்கும் தான் இருந்தது அரசு பள்ளியில, அது எலிமெண்டரி ஸ்கூல்ல. இப்ப 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தி தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. இப்ப 2000 இப்ப 1000 ரூபாய் கொடுத்து வந்தாங்க, இப்ப 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையை சொல்லி இருக்கிறார். தாய்மார்கள் நீ வாங்குறீங்கல்ல, ஒரு சிலருக்கு வராது. அவங்களுக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுக்கப்பட்டால் உதயசூரியன் சின்னத்தில் பழனியப்பனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து நான் நிச்சயமாக கிடைக்காதவர்களுக்கும் பெற்றுத் தருவேன் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்போ ஏதாவது ஒரு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வதற்கு, குடமுழுக்கு செய்வது மட்டுமல்ல, அதே போல ஒரு திருமணங்கள் நடந்தா ஒரு சீர்வரிசையோட திருமணம் நடக்கும். ஏன்னா அறநிலைத்துறை சார்பாக திருமணம் நடக்குது. அதுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் அவங்க செலவு பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இல்ல, அது நகரங்கள். அது கொள்முதல் விலை உயர்வு, நெல்லுக்கு 3500 ரூபாய், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய். பால் விலை உயர்வு அது ஒரு 5 ரூபாய், ஏற்கனவே கொடுக்கறதுல ஒரு 5 ரூபாய் நீட்டித்து கொடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு 20 லட்சம் பேருக்கு நீங்க இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடிய 20 லட்சம் பேர்களுக்கு நீங்க மோட்டாரை புதுசா மாத்திக்கலாம், நீங்க விருப்பப்படுற இடத்துல மாத்திக்கலாம். இது போன்ற நல்ல திட்டங்களை செய்து வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம் திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார்கள். நம்முடைய கலைஞர் அவர்கள் 5 முறை ஆட்சியிலே இருந்தார். இப்படி 6வது முறையும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். 7வது முறையாக இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வருகிறேன்.
ஆக இந்த கிராமத்தை பொறுத்த வரையிலும் எனக்கு நல்ல பரிச்சயமான கிராமம் தான். பல்வேறு வகையிலே நான் உதவி புரிந்திருக்கிறேன். நான் அமைச்சராக இருக்கும்போது பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டு வந்தேன். நம்முடைய பாலிடெக்னிக் கடத்தூர்ல ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வந்தேன். அதை யூனியனா பிரிச்சுதே நான் தான். செட்டிக்கரையில் ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தேன். அதையும் தொழில் கல்லூரி கொண்டு வந்தேன். காரிமங்கலத்துல ஒரு மகளிர் கல்லூரி கொண்டு வந்தேன். பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடியது. அரசு கல்லூரியில் அரூர்ல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன். ஆர்ஜேடி ஆபீஸ் கொண்டு வந்தேன். நிச்சயமாக நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் நம்முடைய மணிமாடி பகுதியில் ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது. அறநிலைக்கு சொந்தமான நிலம் இருக்குது. அதை ஒரு கலைஞர் பல்கலைக்கழகமாக நிச்சயமாக உருவாக்கி தருவேன் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறேன். இங்க நிறைய ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா குடிநீர் பிரச்சனை இருக்கும். வெயில் காலம் அதிகமா இருக்குது. ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை ஏரிகளுக்கு நிரப்புவதற்காக நான் தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.